அனைவருக்கும் காலை வணக்கம். வகுப்பு 3 பாடம் தமிழ் எண் 3 கல்வி கண் போன்றது என்ற தலைப்பில் பகுதி 1 உங்களுக்கு பாடம் கற்பித்தல். இப்பொழுது பகுதி 2 புத்தக பயிற்சிகள். சரியான விடையை தெரிவு செய்வோமா? 1. துன்பம். இச்சொல்லின் எதிர்ச்சொல் ஆ இன்பம், ஆ துயரம், ஈ வருத்தம், ஈ கவலை. சரியான விடை இன்பம். 2. உதவித்தொகை. இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது ஆ உதவு கூட்டல் தொகை, ஆ உதவிய கூட்டல் தொகை, ஈ உதவு கூட்டல் தொகை, ஈ உதவி கூட்டல் தொகை. சரியான விடை ஈ உதவி கூட்டல் தொகை. 3. யாருக்கு கூட்டல் எல்லாம். இச்சொல்லை சேர்த்து எழுத கிடைப்பது ஆ யாருக்கெல்லாம், ஆ யாருக்குலாம், ஈ யாருக்கெல்லாம், ஈ யாருக்கெல்லாம். சரியான விடை ஈ யாருக்கெல்லாம். அடுத்து வாழ்க்கையை நெறிப்படுத்த உதவுவது ஆ பணம், ஆ பொய், ஈ தீமை, ஈ கல்வி. சரியான விடை ஈ கல்வி. அடுத்து தண்டோரா என்பதன் பொருள் தராத சொல் ஆ முரசறிவித்தல், ஆ தெரிவித்தல், ஈ கூறுதல், ஈ எழுதுதல். பொருள் தராத சொல் ஈ எழுதுதல். அடுத்தது அகர முதலியை பார்த்து பொருள் எழுதுக. உங்கள் புத்தகத்தில் கடைசி பக்கத்தில் கொடுக்கப்பட்டிருக்கும். இப்பொழுது நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கின்றேன். ஆவல் விருப்பம், தண்டோரா முரசறிவித்து செய்தியை தெரிவித்தல், தபால் அஞ்சல், நெறிப்படுத்துதல், வழிகாட்டுதல். அடுத்து சரியான சொல்லால் நிரப்புக. மக்கள் கிராம சபை கூட்டத்தில் டேஷ் வேண்டும், கலந்து கொள்ள வேண்டும். இரண்டாவதாக கொடுக்கப்பட்டிருக்கும் சொற்கள், அந்த ஆப்ஷனில் இரண்டாவதாக கொடுக்கப்பட்டிருக்கும் சொல். அடுத்து கல்வி டேஷ் போன்றது. இங்கே 2 சுழி இன் மற்றும் 3 சுழி இன் என்று கொடுக்கப்பட்டுள்ளது. இது நாம் அடுத்து போகிற வகுப்புகளில் இந்த வித்தியாசத்துக்கான முறையை எப்படி படிக்கணும், எப்படி கற்றுக்கொள்ளணுன்றதை அடுத்து வரும் பெரிய வகுப்புகளில் நீங்கள் கற்றுக்கொள்வீங்க. இப்பொழுது நான் உங்களுக்கு இது 2 சுழி 3 சுழி என்று சொல்லுகின்றேன். கல்வி கண் போன்றது. கண் என்ற சொல்லுக்கு 3 சுழி இன். அடுத்து நான் மிதிவண்டி டேஷ் வைத்திருக்கிறேன். நான் மிதிவண்டி பழுது பார்க்கும் கடை வைத்திருக்கிறேன். ஆசிரியர் மாணவனை பள்ளிக்கு தொடர்ந்து அனுப்புமாறு டேஷ் கூறினார், அறிவுரை கூறினார். இரண்டாவதாக கொடுக்கப்பட்டிருக்கிற சொல். அடுத்து வினாக்களுக்கு விடையளி. தண்டோரா மூலம் என்ன செய்தி அறிவிக்கப்பட்டது? விடை கிராம சபை கூட்டத்தில் வீட்டிற்கு ஒருவர் கட்டாயம் கலந்து கொள்ள வேண்டும் என்று தண்டோரா மூலம் செய்தி அறிவிக்கப்பட்டது. 2. பஞ்சாயத்து தலைவர் கிராம சபை கூட்டத்தில் எதனை குறித்து பேசினார்? அரசின் சிறு தொழில் தொடங்குவதற்கான உதவித்தொகை குறித்து பேசினார். பொன்வண்ணனுக்கு உதவித்தொகை ஏன் கிடைக்கவில்லை? விடை பொன்வண்ணனுக்கு படிக்க தெரியாத காரணத்தால் அவருக்கு உதவித்தொகை கிடைக்கவில்லை. அடுத்தது சொல் விளையாட்டு. அதாவது மயில் தோகையில் உள்ள எழுத்துக்களை கொண்டு சொற்களை உருவாக்குக. இந்த மயில் தோகைகளில் ஒவ்வொரு தோகையில் ஒவ்வொரு எழுத்துக்கள் கொடுத்துருக்காங்க. அதனை நாம் ஒன்று சேர்த்து ஒரு சொல் உருவாக்கணும். 1 சுற்றம், அங்கே எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க. அடுத்து 2வது நீங்கள் உருவாக்க வேண்டியது தோல்வி. 3வது ஆற்றல், 4 மாசு, 5 வில், 6 ஏற்றம். அடுத்தது பாடல், அதாவது பாடி மகிழ்வோம். இது எதற்காக அந்த பாடல் என்றால்
சொற்களை நாம் எளிதாக பேசும் பொழுது பிழையில்லாமல் பேசுவதற்காக இப்படிப்பட்ட பாடலை நாம் பாடி மகிழ வேண்டும். பாடலை பாடி எழுத்துக்களை கற்றுக்கொள்ளும் எளிய வழி. ஒரு முறை பாடலை பாடி காட்டுகின்றேன். பப்பரப்பா வண்டி பனங்காய் வண்டி, ஒத்தையடி பாதையிலும் ஓரம் போகும் வண்டி, புகையில்லா வண்டி புழுதி தரா வண்டி, எண்ணெய் இல்லா வண்டி ஏரிக்கோடா பாண்டி. இப்படி நீங்கள் பாடலை பாடி மகிழுங்கள். அடுத்தது, உனக்கு சரியானவற்றை எடுத்துக்கொண்டு உயர்ந்து செல். உனக்கு சரியானவற்றை எடுத்துக்கொண்டு உயர்ந்து செல். முதலாவது அங்கே கொடுக்கப்பட்டுள்ளது பணிவு, அடுத்தது நேர்மை, அடுத்தது ஒழுக்கம், அடுத்தது கடமை, அடுத்து துணிவு, அடுத்து பொறுமை, அடுத்து கனிவு. இப்படி உங்களுக்கு தேவையானவற்றை நீங்கள் எடுத்து செல்லுங்கள், உயர்ந்து செல்லுங்கள். அப்படின்னு நம்ம உயர்வு பெற வேண்டிய வழிகள் இதெல்லாம். பணிவாக இருக்கணும், நேர்மையாக இருக்கணும், ஒழுக்கமாக இருக்கணும், நம் கடமை உணர்ந்து செயல்படணும், துணிவு இருக்கணும், பொறுமை இருக்கணும், கனிவு இருக்கணும். அடுத்து பாருங்கள், எதனை எங்கே செய்வோம், எதனை எங்கே செய்வோம். 1. கல்வி கற்க செல்வோம். எங்கு? பள்ளிக்கூடம். நீங்கள் அதை பொருத்தணும். பாதுகாப்பு தேடி செல்வோம். காவல் நிலையம். மருத்துவம் பார்க்க செல்வோம். மருத்துவமனை. அஞ்சல் தலை வாங்க செல்வோம். அஞ்சல் நிலையம். பயணம் செய்ய செல்வோம். பேருந்து நிலையம். இதை நீங்கள் என்ன பண்ணணும்? பொறுத்துகவாக பொருத்தணும். இவைகள் எல்லாவற்றையும் நீங்கள் ஒரு முறை தொடர்பணியாக எழுதி பார்க்கவும். நன்றி.